வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். ரீசெண்டாக ஹாலிவுட்டில் வெளிவந்திருக்கிற தி கில்லர் டவுன் ஸ்டார்ட்ஸ்னு ஒரு மூவி இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்கோட யூடியூப்பில் ஃப்ரீயாகவே ஆட் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக யூடியூப்பில் ஒரு படம் வருது அப்படின்னா அந்த ஹாலி படங்கள்லாம் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. பட் இந்த படம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த படத்தில் சிம்பிளான ஸ்டோரின்னு எடுத்துகிட்டோன்னா, கதையில் ஒர்க் நம்ம ஹீரோயினுக்கு பண தேவை இருக்கும். அதனால் அவங்க வசிச்சிட்ருக்க அந்த வீட்டுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது. அந்த பேஸ்மெண்ட்டான இடத்த வந்து வாடகை விடலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அது நம்ம ஹீரோ தான் வந்து அந்த வாடகைக்கு வராரு. பட் ஆனால் முன்னாடி ஃபேமிலியோட வர மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் ஃபேமிலியோட வந்திருக்க மாட்டார். ஸோ அந்த அவருக்குமே வந்து சில பர்சனல் ரீசன்ஸ்க்காக ஸோ அவங்க ஒய்ஃபை விட்டு அந்த டிவோர்ஸ் அந்த கேஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இப்படி இருக்கப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயினும் ஸோ ஹீரோவை வந்து அந்த வீட்டில் தங்க வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நாளாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப்புமே உண்டாகுது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகுது. குறிப்பாக சொல்ல போனால் ஹீரோயினுக்கு யாராவது பிரச்சனை கொடுத்தாங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு வழி பண்ணிடுவார். ஏன் புதைச்சிருவார் மொத்தமாகவே. ஸோ இந்த கொலையெல்லாம் வந்து நம்ம ஹீரோ எதுக்காக பண்ணுறாரு, ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்றதான் படத்தோட கதையே. எல்லாமே ஹீரோயினுக்காக பண்ணாங்களா இல்லை என்ன காரணம் அப்படின்றத நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு பெருசாக எங்கேயுமே வந்து முக்கியம் இல்லை. பட் ஆனால் பார்க்கலாம், ஒரு ஒன்ஸ் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ லேக் இந்த படத்தில் ஒரு சில இடத்துல கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுது. பட் ஆனால் ஓகே தான், பார்க்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மூவியாக நீங்கள் இந்த படத்தை எடுத்து நீங்கள் இந்த படத்தை பார்த்துக்கலாம். ஸோ இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ் ரேட்டிங்ஸ்னா 5க்கு 3 கொடுக்கலாம்.